தனுசு ராசிக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடந்த சில ஆண்டுகளாகவே நீடித்த தாமதங்களையும் தடைகளையும் விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்ற மாதிரி இருந்தால் கூட கடைசி நேரத்து இடர்பாடுகளையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த வருட குரு பெயர்ச்சியானது வரக்கூடிய 2026 6வது மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி நடக்க போகுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வந்து உங்கள் ராசி அதிபதி உச்சமடைய போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த நிலைமை வருது. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷனா இருக்க போது. அதாவது இந்த குரு பயிற்சியின் மூலமா தனுசு ராசிக்கு வேலை அல்லது தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல் செக்ஷன்லையும், அப்புறம் எல்லா வயதினருக்குமான பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத 2வது செக்ஷன்லையும், 3வது உங்களோட குடும்பம், திருமணம் மற்றும் உடல்நலம் இந்த மாதிரி விஷயங்களை 3வது செக்ஷன்லையும், 4வது நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் இந்த குரு பயிற்சியின் அடிப்படையில். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசியாக வரக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து சனி கொஞ்சம் துன்பங்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. வேலை, தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இல்லாத ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. பாருங்க, 10ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கு. அந்த அமைப்பு இந்த குரு பயிற்சியினால, இந்த குரு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துக்கு போனா கூட இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை தன்னோட உச்ச பார்வையால பார்க்கறதுனால உங்களோட வேலை மற்றும் தொழில ஆரம்ப காலகட்டத்தில இருந்து, அதாவது ஜூன் ஜூலை இருந்தே நீங்க ஒரு பாசிட்டிவ் சைனை எதிர்பார்க்கலாம். தனித்தனியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேலைக்கு எப்படி இருக்கும், இந்த வேலை அப்படிங்கிறது 6ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். 6ஆம் இடம்ங்கிறது ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறது. ஸோ 6ஆம் அதிபதியோட நிலையை பொறுத்து, இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து விஷயங்கள் இருந்தா கூட இந்த 10ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருந்த ஒரு கடந்த 2 வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை இந்த வேலையில நீங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா ப்ரமோஷனுக்கு நீண்ட காலம் இருந்த தடைகள் இந்த வருடம் உடையும். இந்த வருட இறுதியில இருந்து நீங்க அதுக்கான பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு வேலை, இதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா உங்களோட ராசியாதிபதி சரராசியில போய் உச்சமாகிறாரு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே ஒரு பாசிட்டிவ் சைனுக்குள்ள, ஒரு மூமெண்டத்துக்குள்ள வந்துடும். அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது இங்க ஏதோ ஒரு வேலை செய்றீங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. இந்த ஜூன் ஜூலைல இருந்தே நீங்க எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் செப்டம்பர்ல உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஏன்னா உங்க ராசியாதிபதி 8ஆம் இடத்துக்கு போறதோட மட்டும் இல்லாம 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த 8, 12ஆம் இடங்களுக்கு குருவோட பார்வை யாருக்கெல்லாம் அவங்க ஜனனகால ஜாதகத்துல இருந்தாலும் சரி, அல்லது இந்த நிலையில எனக்கு வந்து இப்ப சரராசியில கிரகங்கள் இருந்து தசை நடத்துது அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போக முடியலன்னா கூட சொந்த ஊரை விட்டாது வெளியில போய் நம்மள ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு, குறிப்பா அந்த வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நன்மைகளை செஞ்சு விட்டுரும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால உங்களோட ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம வந்து நம்மளோட முயற்சிகள் தேவை அல்லது கொஞ்சம் தாமதம் இருக்கும். காம்பன்சேஷன், அதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார மேன்மையை வேலைக்கு போறவங்களுக்கு இந்த வருடம் கொடுத்துரும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. உச்ச குரு 2ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம். குறிப்பா வேலைக்கு உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கிறது, உங்க வேலையிலேயே நல்ல ஹைக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் நீங்க இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். அப்புறம் தொழில் பண்றவங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வருது, அப்போ எதுவும் செலவுகள் அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பா இல்ல. சொன்னபடியே 8ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அவர் உச்சமாகிறாரு. பிறப்பு கால ஜாதகத்துல உங்களுக்கு அந்த இடத்துல குரு உச்சமானார் அப்படின்னா தொழில் செய்றவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த 8ஆம் இடத்து குரு தேவையில்லாத விரயங்களை தவிர்ப்பார். ஒரு தொழிலோட அங்கமே விரயத்தை தவிர்க்கிறது இல்லையா? சரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணி சரியான விஷயங்கள்ல சிக்கனம் பார்த்து அவுட்புட்டை எடுக்கிறது அல்லது ப்ராஃபிட் எடுக்கிறது தான் ஒரு தொழிலோட மேன்மை. அதன் அடிப்படையில் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களோட அடிப்படையான பொருளாதாரத்தை வேகமா பெரிதுபடுத்தலைன்னா கூட நம்மளோட விரயங்களை தவிர்க்கிறதுக்கு எந்த இடத்துல சிக்கனம் பார்க்கணும், எந்த இடத்துல செலவு பண்ணணுங்கிற அந்த சாமர்த்தியத்தை இலகுவா கற்றுக் கொடுத்துருவார், அந்த கிளாரிட்டியை கொடுத்துருவாருன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. புதிதாக பெரிய அளவுக்கு பணம் போட்டோ அல்லது பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் வச்சோ அல்லது பெரிய அளவுக்கு கடன் வாங்கியோ இந்த வருடம் நான் செய்யறதுக்கு நான் வந்து உங்களை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களோட பிறப்பு கால ஜாதக அடிப்படையில் நீங்க பண்ணலாம். ஆனா இந்த வருடம் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஆல்ரெடி தொழில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு கிளாரிட்டி வரும்.
ஒரு சிக்கனம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், விரயங்களை நம்ம தவிர்ப்போம், பணமும் வரும். ஓரளவுக்கு 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால ஒரு 20-30% பொருளாதார மேன்மையை நீங்க உணரலாம். அடுத்தது எல்லா வயதினருக்குமான பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பொதுவான பொருளாதாரம் சொன்னபடியே அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய 2027 6வது மாசம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியில தான் இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு 5ஆம் இடத்துக்கு சனி வருவார். அது வரைக்குமே பொருளாதாரத்துல ஒரு சின்ன சின்ன தொய்வு நிலை இருக்கத்தான் செய்யும், சின்ன சின்ன விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை வர்றதுனால, அதே மாதிரி அந்த சனியையும் குரு பார்த்து ஓரளவுக்கு பலப்படுத்துறதுனால இனிமே விரயங்கள் தவிர்க்கப்படும். நம்ம முதலே சொன்ன மாதிரி எங்க எப்படி செலவு பண்ணணும், எப்படி சிக்கனமா இருக்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இலகுவா கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதாங்க விஷயம். அதாவது நம்ம ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ கோச்சாரத்துல எப்போ உச்சமானாலும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள், சஃபரிங், அது எந்த வார்த்தையினாலும் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ஒளி தெரியும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும். அதுதான் இந்த லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிற அமைப்பு. பிறப்பு ஜாதகத்திலே நிறைய பேருக்கு மோசமான ஜாதகமா இருக்கும், ஆனா லக்னாதிபதி மட்டும் உச்சமா இருப்பார். அவங்க ரொம்ப நல்லா வருவாங்க. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில அவங்க பிறந்தாலும் இருந்தாலும் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய அல்லது ஒரு தன்னம்பிக்கையாவது இருக்கும். எல்லாமே அவங்கள்ட்ட இருக்காது, அதாவது எல்லாமே போய்கிட்டே இருக்கும், எல்லாமே விரயமாயிட்டு இருக்கும். ஆனா அந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் அவங்கள்ட்ட இருந்து யாருமே பறிக்க முடியாது. அந்த கான்ஃபிடென்ட்டை இந்த வருடம் தனுர் ராசிக்காரர்கள் பெற போறீங்க. அது இந்த பொருளாதாரத்துல மிக சிறந்த ஒரு அங்கம் வகிக்கும். ஏன்னா அவர் குருவே தனகாரகன் தான். குருவோட உச்சநிலை உங்களோட அடிப்படை பொருளாதாரத்தை நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சீர்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. அடுத்தது 3வது செக்ஷன்ல குடும்பம், திருமணம் மற்றும் உடல்நிலையை நம்ம பார்த்திடலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த ஒரு குழப்ப நிலை அல்லது ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இந்த வருடம் சரியாகும். இதுவும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். 8ஆம் இடத்துக்கு குரு வருதா, எப்படி அது சரியாகும்? இதுதாங்க உச்சநிலை. அதாவது உச்சமடையக்கூடிய கிரகங்கள், அதுவும் குறிப்பா சுப கிரகங்கள் மறைஞ்சு இருந்தா கூட நிறைந்த பலன்களை கொடுக்கணும். அதுதான் அவங்களோட விதி. ஏன்னா இந்த தனுர் ராசிக்கே பாருங்களேன், அது ஒரு சூட்சமமா அவர் போய் 8ஆம் இடத்துல உச்சமாகி 2ஆம் இடத்தை தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. 2ஆம் இடம் குறிக்கக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம். கடைசியா சொல்லக்கூடிய அந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு தளர்ச்சி வரக்கூடிய, அதாவது குடும்பத்தில் ஒரு புது உறுப்பினர்கள் வரலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் இருந்த ஏதாவது மனஸ்தாபங்கள், சண்டை, சச்சரவுகள், பொருளாதார பிரச்சனைகள், ஒட்டுமொத்தமாகவே குடும்பத்தில் நிம்மதியே இல்லப்பா அப்படின்னு இருப்போம் இல்லையா, இதுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் அதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்து குருங்கிறது நம்மகிட்ட வேலை வாங்குங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். குரு நம்ம ராசியை பார்க்கறதுக்கும் குரு குறிப்பிட்ட பாவகத்தை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. குரு நம்ம ராசியை பார்த்தாரு அப்படின்னா நம்மளை சுத்தி நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க. இதே குரு ஒரு குறிப்பிட்ட பாவகத்தை, இப்போ குறிப்பா 2ஆம் இடத்தை மட்டும் பார்க்கறாரு அப்படின்னா இப்போ குடும்ப அமைதிக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதே சமயத்துல அந்த பாவகம் ஒளிர ஆரம்பிக்கும் போது குறிப்பா அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குற அமைப்புக்கு நல்ல பணம் வரும். அந்த பணம் அந்த பிரச்சனைக்கு தீர்வா அமையும். புரியுதுங்களா? இப்போ சரியான ஒரு பொருளாதாரம் இல்லைன்னா எல்லா குடும்பமும் ஏதோ ஒரு வகையில கஷ்டப்படுறது இயல்பு. இப்போ அந்த பொருளாதாரத்தை சீர்படுத்தும் போது அந்த குடும்பத்தில் இயல்பாவே எல்லாருமே பிஸி ஆயிருவாங்க. அப்போ சண்டை போடுறதுக்கோ முரண்பாடுகளுக்கோ நேரம் இருக்காது, அமைதி தானா வந்துடும். இதுதான் அந்த எளிமையான ஒரு விளக்கம். அப்புறம் முக்கியமான விஷயம் உடல்நிலை. உடல்நிலையில மட்டும் இந்த வருடம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். என்னதான் நமக்கு குரு உச்சமாகி அவர் ராசியாதிபதி உச்சமாகிறாரு அப்படி இப்படி நம்ம சொன்னா கூட 4ஆம் இடத்து சனியை நம்ம மறந்துடவே கூடாது. 4ஆம் இடத்து சனி 4ஆம் இடத்து சனி தான். அது உடல் நலத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் இடம். அப்படிங்கும்போது எல்லா வயதினருக்குமே அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான சில உடல்நல குறைபாடுகள் வரும். பெரிதா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா குருவோட பார்வை அந்த சனியை ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோம். அவரை தலை தூக்க விடாம பார்த்துக்கும். இருந்தாலும் அப்பப்போ வரக்கூடிய உடல் உபாதைகள் நம்மளை சோர்வடைய தான் வைக்கும். சின்ன சின்ன வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீடித்த இந்த ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனங்கள் தேவை. இது எப்போ வரைக்கும் அப்படின்னா 2027 6வது மாசம் வரைக்கும். எப்படியும் இந்த குரு பயிற்சியும் அப்பதான் வர முடியும். சரிங்களா? அடுத்து சிம்மத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடக குரு கூட மறைஞ்சிருந்து நிறைந்த லாபங்களை கொடுப்பாரு. அதனாலதான் இந்த ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க. ஆனா பொருளாதாரத்தை எதிர்பாருங்கன்னு சொன்னேன். ஆனா சிம்ம குரு அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமையை அது கொடுக்கும். அது 2027 6வது மாசத்துக்கு மேல அந்த குரு பயிற்சி நடக்குது. அப்ப நம்ம அதை பத்தி பேசுவோம். கடைசியா பரிகாரங்கள். இந்த வருடம் எதுவும் பரிகாரங்கள் தனுராசிக்காரர்கள் பண்ணணுமா அப்படின்னா பெரிய அளவுக்கு இல்ல. ஏன்னா குரு உச்சமாகிறது ஒரு வகையில நல்லதுதான். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நமக்கு என்னதான் இருந்தாலும் அந்த அவஸ்தைகளை கொடுக்குறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? உடல்நல குறைபாடுகள், ஒரு மாதிரி வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாருங்கிறதுனால சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட குரு காயத்ரி மந்திரம், அது நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் நிறைய வீடியோக்கள்ல. ஸோ அதை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். எப்போதுமே தனுர் ராசியில பிறந்தவங்களா இருக்கட்டும், தனுர் லக்னத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும், அல்லது குரு தசை, குரு அந்தர தசை, குரு சூட்சமம், இந்த மாதிரி எல்லா அந்த குருவோட சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்த குரு காயத்ரி மந்திரத்தை படிச்சுட்டு வரணும். இந்த குரு காயத்ரி மந்திரமானது ஓம் ருஷபதஜ்ஜாய வித்மஹே கருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஸோ இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 9 அல்லது 108 இந்த முறைகளில் நீங்க பாராயணம் பண்ணிட்டு வாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அடுத்து என்ன செய்யணுங்கிற அந்த கிளாரிட்டியை நமக்கு கொடுத்துரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.
பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களோட தனுர் ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.